என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி இங்கே சுபாஜினின்றது பர்த்டே கேர்ள். ஓ இதுதான் வீடு சுபாஜினி. கூப்பிடுங்க, நாங்கள் இல்லாட்டி உள்ளுக்கு போகட்டுமா? உள்ளுக்கு டெக்கரேஷன்லாம் பலமாக பண்ணி வச்சுருக்கிறீங்களே. யார் நீங்களா சுபாஷினி? ஓகே, மிக்கி எப்படி உள்ளே போயிருங்க. என்ன இவ்வளோ ஊரே சுற்றி நின்று பார்க்குது. ஓகே, வணக்கம் அக்கா. நாங்கள் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு அழகான டெடி ஒன்று அனுப்பியிருக்காங்க. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாரு? இல்லை இல்லை, இன்னும் உங்களோட அக்கா இல்லாட்டி அண்ணா அவங்க செய்திருக்க மாட்டாங்களா? என்ன சொன்ன வேற அப்படி ஏதாச்சும் கொடுத்து விடுறேன். அப்போ ஆனால் அவர்கிட்ட எந்த வர இல்லையே. அது நான் சொன்ன அப்புறம் நீங்கள் சொல்கிறது சேஃப் இல்லையே. என்ன பேர் அவங்களுக்கு? சுஜாதா. வேறு யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா அண்ணாவை தவிர ஃபேமிலியில் வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? அண்ணா. அப்போ இங்கே நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அவங்கள யாராவது கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் தானே? யார்? இதுவெல்லாம் அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கிஃப்ட் அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டுமே அனுப்ப இல்லையா? பர்த்டேண்டு ஒன்றுமே செய்ய இல்லையா? பைக்கே வாங்கி தந்துருக்காரு. இப்படி சும்மா சர்ப்ரைஸாகவே அனுப்புகிறா. இது யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்ட இன்னொரு ஆக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராச்சும் இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க. அதான் ஆனால் ஹஸ்பண்டில் வந்து நிற்கிறீங்க கடைசியில். இன்னத்துக்காக வேண்டி அதான் இன்னத்துக்காக வேண்டி எப்படி சொல்கிறீங்க? ஹஸ்பண்ட் தான் இல்லையே. அவர்கிட்ட இருந்து வேறு இல்லை. அவர்கிட்ட இருந்து இருக்குது. சீரியஸ்லி அவர்கிட்ட இருந்து வேறு. அக்கா அண்ணா என்ன பேர் அண்ணாவுக்கு? சசி. அப்போ அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? என்ன நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லணும். இல்லை, நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லணும். நீங்கள் ஹஸ்பண்ட் பரவாயில்ல அனுப்பினா உங்களோட அண்ணா அக்கா ஃபீல் பண்ணுவாங்க தானே? ஹஸ்பண்ட் தானா? சரி, ஓகே. உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று. ஓகே, இதோடு சேர்த்து உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. பார்ப்போமா? இதுக்குள்ளே என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குமெண்டு. ஃபோட்டோ ஃப்ரேமா? என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் இப்படி வருமா? ஓவா, சரி, ஓகே. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினார். நீங்கள் வந்ததுலேருந்தே அவரை தான் சொன்னீங்க. ஓகே, ஹாப்பியாக எதிர்பார்த்தனீங்களோ? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெருமெண்ட் எதிர்பார்த்தனீங்களோ? அப்போ ஃபுல் ஹாப்பியா? அப்போ அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி வரேன்டா. இப்போ நீங்கள் எதிர்பார்க்காம தானே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அப்போ
அது சொல்லத்தானே வேணும். பாருங்க சொல்லியே தர்றாங்க. சொல்லுங்கள், சொல்கிறதையாச்சும் சொல்லுங்கள். கேட்கல கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். I love you. Thank you so much. ஓகே ஓகே, அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சுபாஷினி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, அப்போ கேக் யார் கூட்டி விட போகிறீங்க? அம்மாவுக்கு. சரி, அப்போ அம்மாவை கூப்பிடுங்க. ஓகே, உள்ள பாக்ஸ் வந்தோன்னா அவ்வளோதான் சவுண்ட் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக உள்ளே போட்டிருக்க பாக்ஸ் அது கொஞ்சம் வெளியில் இருந்தால் நல்லா இருக்கும். அதை அப்படியே கீழே வச்சாலும் ஓகே தான். இல்லாட்டி நீங்களாம் போனால் தான் அவர் ஆடுவார், தனியாக அவர் ரெண்டு ஆடுறது பார்க்க தெரியுது. நீங்கள் ஒரு பெரிய டான்ஸராக இருப்பீங்க. போங்க போங்க, வேறு கூலிங் கிளாஸ்லாம் வச்சுருக்கீங்க. போங்க. சளி சளி கொடுக்குவாங்க. பக்கத்தில் வீட்டில் அந்த பைப்புக்கு பின்னால் எடுத்துதான் வந்து இந்த சொல்கிறதெல்லாம் இதில் எடுத்து இருக்குது.
மிக்கி ஆடுறது வடிவாக தெரியும். பைப்பு பின்னால் நீங்கள் இந்த கேமரா பாருங்க. மிக்கி தனியாக இவ்வளோ ஆடி இருக்கிறார். அப்போ யாராச்சும் கூட ஆட போனால் தான் அடுத்த பாட்டுக்கு ஆடலாம், இல்லாட்டி மிக்கி கஷ்டம். நான் வீடியோ எடுக்கணும். அப்போ நீங்கள் தான் ஆடணும். வந்தோடனே மிக்கியை பார்த்து சந்தோஷப்பட்டுங்க. டக்குன்னு மிக்கி இவர் தான் அந்த காலத்து டான்ஸரு. இவரை பிடிங்க ஆடுவார். அந்த ஃபேஸ் கட்டுல தெரியுது. சரி, பர்த்டே காலும் டான்ஸர் கேள்விப்பட்டேன். நீங்க பர்த்டே காலும் ஆடலாம். என்ன நெடுகளமா இந்த மாதிரி வர போதும். ஒரு கார் 2 தரம் தான் போறதா. அப்புறம் எதிர்பார்த்தாலும் கிடைக்காத அரிய சந்தர்ப்பம். மூணு பேரும் இங்கே பார்த்து ஆடணும். அப்பதான் கேமராவில் ஆக்கள் வழியா தெரியணும். நாங்க இந்த வீடியோ போடைக்காங்க இந்தியாவில இருந்தே கூப்பிடுவேன். விஜயோட ஆடையா? அதுக்கு என்ன அனுப்பி வச்சிருவோம். பிக் பாஸுக்கு கூட கூப்பிடுவாங்க. உள்ள இருக்கிறாரா? அவர் நான் சொல்ல மாட்டேன். அப்ப தேவி கூட்டா தெரியாதா என்ன? அரசியலுக்கா ஆடலாம் போ. காணுமா?
அவர் ஆடுவார் கூட கம்பெனிக்கு ஆடினா தான் அவருக்கு கொஞ்சம் ஓகே இருக்கு. ஏர் டான்ஸரா அந்தாக்காவா? ஆமாம் அக்கா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள் போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்கள் போடுவோம். இல்லை நீங்கள் டான்ஸ் ஆட ஏரியாவே சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்கக்கா. நான் வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி அவட்ட அடி பண்ணி விட்டு இருக்கிறேன். இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். வந்ததுலேருந்தே பார்க்குறேன் ஏதாச்சும் ஒரு கதை சொல்கிறீங்க பக்கத்தில் அடிக்கிறதுக்கு அவா ஆரம்பிச்சுவேன். அடுத்த ஓட்டம் ஸ்டார் சின்னாக்களெல்லாம் போய் சேர்ந்து ஆடுங்க. சின்னாக்களை பயமா இருக்கா? இப்போ ஆடாட்டிக்கார் பிடிச்ச கொண்டு போயிடுவேன். இருந்த இடத்துல ஆடுறதுக்கெல்லாம் போய் ஆடுவேன். உங்களே பாருங்க எப்படி ஃபேமஸ் ஆகி வர்றாங்க. கொஞ்சம் இருட்டா இருக்கு. வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் மோ கிளியர் இல்லாமல் இருக்கு. அது அப்படியே கஷ்டப்படுங்க.